கைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்கோம். காலி பண்ணிட்டியா? என்னம்மா தூக்கம் வரல, நிறைய குடிப்பேன். எடுத்து காலி பண்ணிடுவோம். இப்போ நான் சப்பி சப்பி குடிச்சிட்டு இருக்கேன். தலைவன் வேற முள்ள இருக்கான் போல. எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படினாலும் பேசித்தான் ஆகணும். அனு, ஒரு நிமிஷம் வரியா? என்ன? வா. என்ன நம்மளை விட்டு அவளை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறான்? உள்ள வாணும். என்னடா சொல்லு. கதவு சாத்து. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்ட கேட்கறதுல என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே கேளு. அனு, கூட இருப்பியா? எத்தனை நாள்? இன்னைக்கு மட்டுமா? அப்படிலாம் இல்லை அனு, லைஃப் லாங் என் கூட இருக்கியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஹே, இது எதனால தெரியுமா? உண்மையா ஒருத்தர் லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டு போனான் பார், தேவடியா பையன். அவனால தான் அப்போலேருந்து நான் நம்புன்ற வார்த்தையை நான் நம்புறதே இல்லை. உனக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. அதெல்லாம் மறந்துட்டு வாழலானு. எப்பா, நீ பெரிய மகானா இருக்கலாம், அவ்வளோ பெரிய மனசுலாம் எனக்கு இல்லைப்பா. நிதிஷ், நான் கடைசி வரைக்கும் உன் கூட இந்த மாதிரி ஒரு பேட் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடுறேன். வா. என்னடா ஆச்சு? நான் மச்சான் முடிஞ்சிச்சு போல. மூடிட்டு குடி. சரிடா, நான் கிளம்புறேன். வேண்டாம் மச்சான். நிதிஷ், நீ ரொம்ப நல்லவன்டா. நல்ல பொண்ணா நான் பார்க்குறேன். போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. நான் கடைசி வரைக்கும் உன் கூட இந்த மாதிரி ஒரு பேட் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடுறேன். நான் சொன்ன இடத்துல தானே இருக்க? ஆமாம். நான் சொன்னதை மட்டும் பண்ணேன். நான் ஒரு டீனா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, இவருக்கு என்னடா ஆச்சு? ஓகேவா? ஓகேதாங்க. நீங்கள்? என் பேர் நித்யா. ஜாப்காக வந்தேன். இங்கே தான் பார்க் பக்கத்தில் உள்ள டீ கடையில் என்னை வெயிட் பண்ண சொன்னான். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குங்க. இவ்வளோ நேரம் இங்கேயே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாங்க, அட்ரஸும் இல்லை. இங்கே எனக்கு வேறு யாரையும் தெரியவும் தெரியாது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இங்கே வேறு ஏதாவது இடம் இருக்கா? தப்பாக நினைக்கிறேன்னா என் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணணும், நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு அடிக்கடி இப்படி தான் ஃபிக்ஸ் வருமா? அப்படி எதுவும் இல்லை, எப்போயாச்சும் தான் ஃபிக்ஸ் வரும். உள்ளே வாங்க. வாங்க. ரைட் சைடு ரெஸ்ட் ரூம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காஃபி போட்டு வரேன். எதுக்கு தான் நம்ம இங்கே வர வச்சிருக்கான்னு ஒன்றுமே புரியலையே.
எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, அவங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க. ம். நான் சமைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே? இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ மச்சான், நான் ரூபியை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன். வீடை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க. வேணாம் நான் வெளியே போகிறேன்டா. நீ இப்போ எங்கிட்ட இன்னொருக்கே இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ரிலேட்டிவ் வராங்க. யார் வராங்க? ஏடா புதுசாக கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு எங்கிட்ட ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. யார் வராங்க அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான். சரி. என்னடா ஏடா புதுசாக ரித்தேஷ் வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்கிறான்? ஏதோ ரிலேட்டிவ் மைண்ட்னு புதுசாக கதை விட்டுருக்கான். இப்படிலாம் பண்ண மாட்டானே, என்ன திடீர்னு? எனக்கு நேற்று அவன் லவ் ப்ரப்போசல் பண்ணான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அதனால இருக்குமோ? மயிறு அறிவு இருக்கா அவனுக்கு? டேய், இப்போ அவளை ஏன்டா திட்டுற? திட்டாம நானே எப்போ சான்ஸ் கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நித்திஷை லவ் பண்ணுறதுக்கா? நான் என் நிதிஷ் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு தெரியுமா? ஓ, சில சரக்கு அடிக்க. ஃபிகர் கூப்பிட்டு வீட்டு யூஸ் பண்ணிருக்கா? அது நீங்க, நான் அதுக்காக இல்லை. வேற எதுக்காக? நிதிஷோட சொந்த ஊர் சிவகங்கை. அவங்க அப்பா அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, பணம், நகை, பதவின்னு இருந்தது. ஆனால் அது எதுவுமே நமக்கும் அவரோட பையனுக்கும் கிடைக்கலன்னு கோவத்தில் நிதிஷோட அப்பாவை அவரோட சொந்த தம்பியை கொண்டுட்டார். நிதிஷுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு அந்த ஊரை விட்டு வந்துட்டார். அப்பாவை ஜெயிலுக்கு அமுச்சு விட்ட கோவத்துலேயோ எனக்கு எந்த சொத்தும் கிடைக்கலன்னு கொலவெறியோடையும் அவன் சித்தப்பா பையன் என்னை தேடிட்டு இருந்தான். நிதிஷை கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவனை கண்டுபிடிச்சான். தம்பிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவன் போதில் சொன்னான்ப்பா. நான் தான் அந்த தம்பி. நிதிஷோட வீட்டுக்குள்ள ஒரு பெரிய லாக்கர் இருக்கு. ஆனால் அந்த சாவி எங்கே இருக்கு தான் தெரியல. நீ அவன் லவ் ஒத்துக்கிட்டு இருந்தனா உன்னை வச்சு ஈஸியாக சாவி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு இப்போ கூட அந்த சாவி இருக்கிற இடம் தெரியும். எப்படி? அவன் என்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான்னு நேற்று அவன் எனக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணும்போது தான் தெரியும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையும் இந்த சாவி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இது போதுமே, ஸ்கெட்சை நான் போடுறேன், மொத்த பணத்தையும் அடிக்கிறேன். நித்யா, நான் சொல்கிறது மட்டும் கேளு போதும். நான் உன்னை வேலைக்கு கூப்பிடல. இருக்கான் பார் நிதிஷ், அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் கூப்பிட்டேன். ஆனால் இங்கே என்னென்னமோ நடக்குது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. நான் சொல்கிறது மட்டும் கேளு, பயப்படாத, சரியா? சரி. டுடே வி வில் மீட் அட் தி நைட். பிளான் என்னன்னா, நம்ம எல்லாரும் டிஷர்ட்டு ஓகே. போகிறோம், சரக்கு அடிக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனால் அவனுக்கு மட்டும் சரக்கு ஊற்றி கொடுத்து நல்ல போதையாக்குறோம். அனு அவன் போதையானதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட தனியாக பேசுன்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு போ. நிதிஷ் உன்கிட்ட கொஞ்சம் பேசு. டே ராஜேஷ், நிதிஷ் உள்ள வந்துட்டுக்கப்புறம் நீ யாரனும் ஒன்றா சேர்ந்து வெளியே போய் ஒரு பெரிய குழியை வெட்டுங்க. நானும் அனுவும் அவனை முடிச்சுட்டு வரோம். கொலையா? அதான் பணம் எடுக்க போகிறோம்ல, அப்புறம் ஏன்டா கொண்டுட்டு? டேய், பணம் காணாமல் போனால் அவன் போலீஸ்கிட்ட போவான். நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போவோமா? அவன் உள்ளே போனதுக்கப்புறம் சாமி ரூமுக்குள்ளே போய் சாவி எடுத்துகிட்டு வா. அவன் தப்பிச்சிட்டா நம்ம மாட்டிப்போமே. டேய், கத்தியை பார்த்த உடனே அவனுக்கு பயத்தில் ஃபிக்ஸ் வந்துடும். நீ பயப்படாத. ஒருவேளை அவனை தேடி யாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா? என்னையும் அவனையும் அடித்து போட்டால் கூட கேட்குறதுக்கு ஒரு நாயும் கிடையாது. இப்போ அவனுக்குன்னு சொந்த நான் மட்டும்தான். அஜித் சொல்கிறது தான் கரெக்ட். உயிரோடு இருந்தால் பிரச்சனை தான். என்னடா யோசிக்கிறீங்க? பயப்படுறீங்களா? அனு, நீயும் நானும் அவனை முடிச்சுட்டு இவனுங்களுக்கு வர 2 பங்கை நான் உனக்கே கொடுத்துறேன். நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். காலத்துக்கும் 50,000 சேலரி வாங்கிட்டு சாவுங்க. பணத்தோட அருமை தெரியாத மயிருங்களா. கொலைன்னு சொன்னால் பயமாக இருக்குடா. உடனே விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. பிளான் ஏ நான் அவனுக்கு குத்துறது மிஸ் ஆகிடுச்சுன்னா பிளான் பி
அனு, நீ அவனை பின்னாடிலேருந்து குத்து, மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவன் துடிச்சு துடிச்சு சாவணும். அனுவை நம்ப முடியாது. பிளான் பண்ணது கரெக்டாக நடக்க அவன் முடியும். வழியும் போட்டுருணும். எனக்கும் பயமாக தானே இருக்கு. என்ன பண்ண? முழுசா கேட்டியா? கேட்டேன். என்னடி பண்ணுறது? அவனை நான் கொலை பண்ண போறேன். 70% அவனுக்கான், 30% எங்களுக்கான். எப்படியோ கொலை பண்றது முடிவாயிடுச்சு. எதுக்கு அவனை போட்டுக்கிட்டு இவனை போட்டுக்கிட்டு? எல்லாரையும் போட்டா மொத்தமா நமக்கு தான். இப்போ நான் என்னடி பண்ணணும்? நான் சொல்றத மட்டும் செய். ம். அஜித் உள்ள வந்ததும் அருணையும் ராஜேஷையும் உள்ள கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேசிட்டு இரு. அதுக்குள்ள நான் அவங்கள முடிச்சிடுறேன். வரவனான்னு சொல்லியும் வந்துட்டான் போலயே. யாரு? அனு வந்திருக்கண்டா, டோர் ஓபன் பண்ணு. கூட வந்துட்டாங்க. டேய் குள்ளாருங்கடா, குள்ளாருங்க. யாருடா? நித்யா, ரிலேட்டிவ். சரி சரி வாங்கடா. என்னடா படுக்காதுங்க, கேட்க வாங்க. யாரும் இல்லைன்னு சொன்ன? புதுசாக யாரையும் கூட்டிகிட்டு வந்து ரிலேட்டிவ் மாதிரி நம்மக்கிட்டே கதை விடுறான். நம்பாதுங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், பயப்படாதீங்க. சரி சரக்கு ஊத்து. என்ன மச்சி, யாரு புதுசாக யாரையும் கூட்டிட்டு வந்திருக்க? எத்தனை வாட்டிடா என்னடா சொல்றேன்? அண்ணனை மச்சான்னு கூப்பிட்றான். என்னமா நடிக்கிறான்டா அவன். நமக்கு தான் தெரியாமல் இருக்கு. டேய் ஊத்துங்கடா. புதுசாக யாரையும் கூட்டிகிட்டு வந்து ரிலேட்டிவ் மாதிரி நம்மக்கிட்டே கதை விடுறான். டேய் என்னடா பண்றது? அதே பிளான் தான், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த பொண்ணு முடிச்சிடலாம். என்னடா சொல்ற? அப்போ அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, இன்னைக்கே முடிச்சிடலாம். அவளுக்குள்ள போறானா? இல்லாட்டி லவ் கல்யாணம் வந்து நிற்பாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னைக்கே முடிச்சிடலாம். ரிதேஷ், அவளையும் கூட்டு வா. ஒத்தையில போர் அடிக்க போகுது. பண்றது இப்போ? நிதிஷ், ஜூஸ் மட்டும் குடிக்கிட்டோம், கூட்டிட்டு வா. நிதிஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படியும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறா. சாப்பிட்டு பார்த்து டேய் மயிறு, இதை விட இப்போ முக்கியம். போடா. என்னாச்சுங்க? தலை சுத்துது. நான் கூட்டு போகிறேன் வாங்க. ம். மெதுவா. பார்த்து 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 மெதுவா. தான் அம்மா ஃபோட்டோ. சாவியே காணோம். தா டேய் மயிறு, சாவியை காணோம். எப்படியோ அவனை கொள்ள தான் போகிறாங்க. பொறுமையாக தேடிக்கலாம். அப்பாவை போய் குழி விட்டோம். குழி தோண்ட போறியா இல்லை வெயிட் பண்ணுறியா? குழி பொறுமையாக வெட்டிக்கலாம். என்னாச்சு? என்னாச்சு? பாத்ரூம் உள்ளதா இருக்கு. வரேன்டா. உள்ளதான் பாத்ரூம் இருக்கு. வா. ஏய் 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 ஏய். என்னடா இவனும் சுத்தி கிடக்குறான்?
எல்லாம் இவ பண்ண பிளானா? ஊர்லேருந்து வேலைக்குன்னு வர சொன்னேன். உன் கூட தங்க வைக்காம ஏன்டி அவர் கூட போக சொல்கிறேன்? அனு, நீ ஃபோட்டோ நம்பிச்ச பையன் வந்துட்டாண்டி. அம்மா ஃபோட்டோ கிட்ட போ. ஃபோட்டோ பேக் சைடில் கீ இருக்கும், எடு. சரக்கு அடுக்கும்போது ஜூஸ் மட்டும் குடிக்கிட்டோம், கூட்டிட்டு வா. உனக்கு சரக்கு கலந்து மட்டையாக்க சொல்லுவானுங்க அந்த மடையனுங்க. ஆனால் நான் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் ஊற்றுவேன். நீ போதையான மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த புறம்போக்கு வருவான், காஜி பிடிச்ச நாய். ரூம் கூட்டு போவான். டேய் மயிறு சாவி ஃபோட்டோ பின்னாடி கீ இல்லாமல் அந்த பாடு உள்ளே வருவான். குழி தோண்ட இவன் போறியா? அவனுக்கு மேலே காஜுக்கு மேலே இல்ல wait காஜு பண்றியா? பாடு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழி நீ அவனுங்களை பொறுமையா லோட் பண்ணிட்டு வந்துட்டு ஏய் 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 நானும் அனுவும் அவனை முடிச்சுட்டு வரோம். நித்திஷை ஏன்டி கொள்கிற? இவனுக்கு பிளான் போட்ட எல்லா உண்மையும் நிதிஷ் கிட்ட நான் சொல்லிடுவேன். நிதிஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காசுக்காக ஃப்ரெண்டை கொலை பண்ற அளவுக்கு கேவலமான பிறவி நான் இல்லை. துரோகத்தோட வலியை பார்த்தவன். யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன். நிதிஷ், எழுந்திரி. எங்கள் அம்மா யார் கையில் கொண்டு வந்து சேர்க்க நினச்சோ அங்கே கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நீ ரொம்ப நல்லவன்டா. நல்ல பொண்ணா நான் பார்க்குறேன். லைஃப்பில் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு கிடப்பாங்க. ஆனால் எனக்கு கிடைச்சவ ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேலே என் அம்மா இருந்து எனக்கு என்ன செய்வாங்களோ அதே விஷயத்த பண்ணுற இவளும் எனக்கு இன்னொரு அம்மா தான்.